வணக்கம். ஆதவர்ஜுனாவுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய ரஜினிகாந்த் விஜயை அடுத்து கெடுக்கிறாரா ஆதவர்ஜுனா, இது குறித்து தான் பார்க்க போறோம். சமீபத்தில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசிட்டு இருந்தாரு. அதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றத திமுக தான் தடுத்தாங்க, அவங்களுடைய மிரட்டலுக்கு பயந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராம பின்வாங்கிட்டாரு. ஆனா எங்க தலைவர் அப்படி கிடையாது. எங்க தலைவர் ரொம்ப அழுத்தமானவர், வீரமானவர், காரமானவர், ரோஷமானவர், மிளகாப்பொடி மாதிரி இப்படி எல்லாம் அவர் எக்கச்சக்கமா அடுக்கி இருந்தார். அப்படி அடுக்கின உடனடியாக தமிழ்நாடு முழுக்க இல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் ரசிகர்கள் பெரிய அளவுக்கு கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா பல பேர் வீடியோ போட்டாங்க, ஒரு சில பேர் இணையத்தில் எழுதினாங்க. இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் ஆதரவா ஒரு பக்கம் அவருடைய ரசிகர்கள் பேசுறதை தாண்டி ரஜினிகாந்த் ஒரு பொது மனுஷன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டதுனால ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அதே மாதிரி சினிமாவில் இருந்து பல பேர் ரஜினிகாந்த் ஆதரவா, அதே மாதிரி ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தாங்க. இப்ப ரஜினிகாந்த் என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றின்னு எல்லாருடைய பேரையும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. சொன்னதோட அவர் பேசுவதில் உண்மை இல்லை, அதே நேரத்தில் காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் பதிவு பண்ணியிருக்கார். அதாவது ரஜினிகாந்த் எப்படிப்பட்டவர், ஆதவர்ஜுனா எப்படிப்பட்டவர், விஜய் எப்படிப்பட்டவர், எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எந்த சூழ்நிலையில ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இருந்தாரோ இருந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு நகரும் போது அந்த இடத்த எக்கச்சக்கமா ஒரு பெரிய தூத்திட்டு தான் வருவார். அந்த மாதிரியான கொஞ்சம் கூட யோசிக்காத கொல்லைப்புறமா அரசியலுக்கு வந்தவர் ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா ஆரம்பத்திலிருந்து விஜய் கூட இருந்து விஜயோட பயணிச்சு விஜயோட எல்லாம் பண்ணாரா அப்படின்னா இல்ல. அவர் பல இடங்கள்ல சுத்தி கடைசியா வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் தான் விஜய் அப்படிங்கிற ஒரு இடம். விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதவருக்கு எப்படின்னா 2 கையும் விட்ட கணக்கு. அதாவது இனிமேலுக்கு விஜய்க்கு சினிமா ஒத்து வருமானா ஒத்து வராது. ஏன் அப்படின்னா, ஜனநாயகன் படம் இப்போ வரைக்கும் சிக்கல்ல இருக்கு, இனிமே வருமானம் தெரியல, வந்தாலும் ஓடாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இன்னொன்று மக்கள் மனநிலையும் அதுதான். விஜய் இனிமேலுக்கு சினிமாவில் நடிக்க முடியுமா அப்படின்னா நடிக்கிறதுக்கு 99% வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா விஜய் நீங்க முன்னாடி இருந்த விஜய்க்கும் இன்னைக்கு இருக்க விஜய்க்கு நீங்க வேறுபாடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா தெரியும். முகம் வீங்கி, ஏன் வீங்கி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முகம் ஒரு மாதிரி தண்ணி அடிச்சவனுக்கு இருக்கிற மாதிரி அந்த முகம் வீங்கி ஆள் ஒரு மாதிரியா இருக்காரு. இன்னொன்னு, அவருக்கு அரசியல் நமக்கு இனிமே சினிமா ஒத்து வராது அப்படிங்கிற கணக்குல தான் விஜய் அரசியல் அப்படிங்கிற ஒரு முடிவை ஒரு பக்கம் கையில் எடுத்துட்டு வர்றாரு. ஆனா அதுக்கு சொல்லக்கூடிய நொண்டி சாக்குகள் தான் என்ன அப்படின்னா, 200 கோடி ரூபாய் விட்டு வந்திருக்கேன், 300 கோடி ரூபாய் விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்லக்கூடிய அப்படியான சாக்குகள். ஒரு பக்கம் சினிமாவை விட்டுட்டு அரசியல்ல நம்ம சேர்ந்து உடனடியா முதலமைச்சர் ஆயிரம் அப்படின்னு விஜய் வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல விஜய்க்கு சாதாரணமான பிரச்சனைகள்ல சுத்தி கவனிச்சு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள். என்ன அப்படின்னா, முதல் பிரச்சனை கரூர் பிரச்சனை. கரூர் பிரச்சனை சிபிஐ ஒரு பக்கம் கையில் எடுத்திருக்கு. சிபிஐக்கு பதில் சொல்றதா இல்ல பாஜகவுக்கு பதில் சொல்றதா அப்படிங்கிற ஒரு பக்கம் விஜய்க்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, கூட்டணிக்கு நம்மளும் கதவை திறந்தே வச்சிருந்தோம், சரி வர வேண்டாம்னு கதவை கலட்டியே வச்சிருந்தோம், ஒரு பக்கம் செவத்தை கூட நம்ம எடுத்து வச்சிருந்தோம், ஆனா ஒரு புள்ள இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கலையே அப்படிங்கிற இன்னொரு வருத்தம் விஜய்க்கு. இதுக்கு நடுவுல நீங்க என்டிஏ கூட்டணிக்கு போவார் அப்படின்னு எக்கச்சக்கமா பலமான ஒரு பக்கம் அடிபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல என்டிஏக்கு போகல அப்படின்னு சமீபத்தில் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னமும் மதில் மேல் பூனையாத்தான் இன்னொரு பக்கம் தாவேக்கா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை குடும்ப பிரச்சனை. சாதாரணமான பிரச்சனை கிடையாது. ஒரு மனைவி வழக்குக்கு போயிருக்காங்க. வழக்குக்கு போன நேரத்தில் கொஞ்சம் கூட எந்த நாகரிகம் இல்லாம அதே காலகட்டத்தில் த்ரிஷா கூட அவர் ஒரே அந்த யூனிஃபார்மா வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளானுச்சு. நேற்று வரைக்கும் த்ரிஷா பிரச்சனை மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு. அவர் ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு இந்த மகளிர் தினத்துல நான் அது ஏன் பிரச்சனை சுஜிபி மேட்டருங்கிறது மாதிரி அவர் பேசியிருக்காரு. அது மேட்ரு சுஜிபி மேட்டருங்கிற மாதிரி அவர் பேசுனது அதுவே மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விஜய்க்கு இவ்வளவு மைனஸ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் தேர்தலில் நிற்கிறதுக்கு எம்எல்ஏ சீட்டுன்னு ஒன்று இல்லை. இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒருத்தர் ஒரு தேர்தலில் நிற்கணும் அப்படின்னா இன்னைக்கு கோடிகளில் செலவு பண்ணணும். அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. நீங்கள் சாதாரணமாக
மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் சுற்றுப்பயணம் இருந்தா அந்த சுற்றுப்பயணத்தை ஒட்டி கூட இருக்கவங்களுக்கு செலவு, காரு, நல்லது கெட்டது இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சாதாரணமா கோடிகளை தொடும். அப்போ கோடிகளை தொடுறத செலவு பண்ற அளவுக்கு வேட்பாளர்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட வேட்பாளர்களை விஜய் சம்பாரிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே எல்லாத்தையும் செய்ய முடியாதுங்கிறதுக்கு விஜய் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அப்ப விஜய்க்கு தேர்தல்ல இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி விஜய்க்கு இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்துல ரஜினிகாந்த் எங்க தலைவர் அப்படின்னாரு. ரஜினிகாந்த் மாதிரியே ஸ்டைல்லாம் சமயத்துல ஒரு சில இடங்கள்ல பண்ணியிருப்பாரு. அப்படி பண்ணவருக்கு அதுக்கு முன்னாடி ஆதரவு கொடுத்தது யார் அப்படின்னா விஜயகாந்த். ஏன்னா இவருக்கு பல படங்கள் ஓடாத காலகட்டத்தில் செந்தூர பாண்டி அப்படிங்கிற படத்துல நட்புக்காக இலவசமா நடிச்சு கொடுத்தாரு விஜயகாந்த். அதுக்கு பிறகுதான் விஜய் அப்படிங்கிற முகம் வந்து சர்வசாதாரணம் மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு பூவே உனக்காக மாதிரியான பல படங்கள் விஜய்க்கு வந்து ஒரு முன்னணி ஒரு நடிகர் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போனுச்சு. ஏறத்தாழ அதுக்கு பிறகுதான் 2000க்கு பிறகுதான் ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் வந்தார். ஆனா விஜய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு அளவுக்கு மேல, அதாவது போட்டி கதாநாயகர்கள் இருக்கிறது சகஜம். எப்படிப்பட்ட சகஜம் அப்படின்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து ரஜினிகாந்த் கமலுக்கு நடுவில் போட்டி இருக்கும். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜிக்கு நடுவில் போட்டி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பி வி சின்னப்பா தியாகராஜ பாகவதற்கு நடுவில் போட்டி. அதே மாதிரி விஜய்க்கு சம போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய், அஜித் இவங்க 2 பேர் தான் சம போட்டியாளர்கள். இவங்களுக்குள்ள போட்டி நடக்கிறது, ரசிகர்களுக்குள்ள போட்டி நடக்கிறது அப்படிங்கிறது சகஜம். ஆனால் விஜய் ரசிகர்களும் மறைமுகமாக விஜய் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரஜினிகாந்த் கூட போட்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினிகாந்த் படம் வர்றப்போ இல்லை விஜய் படம் வர்றப்போ காக்கா கதை சொல்றது, அப்புறம் கடுகு கதை சொல்றது, இப்படி மறைமுகமா பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கதை சொல்ல இந்த கதையை ரசிகர்கள் ஒரு பக்கம் வேற மாதிரி எடுத்துக்க, இது அவங்க படம் ஓடுறதுக்கு ஒரு பக்கம் உதவுனுச்சு, வேற வகையில் உதவுனுச்சு, ரசிகர்களுக்குள்ள சீண்டி விடுறதுக்கு இது உதவுனுச்சு அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப ஒரு அளவுக்கு மேல ஏறத்தாழ அஜித் படம் நடிக்கிறத ஏறத்தாழ நிப்பாட்டிட்டார். பின்னாடி நடிக்கலாம். ஆனா ரஜினிகாந்த் அரசியல் இல்ல, அஜித் அரசியலுக்கு இல்ல, விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய் அரசியலுக்கு வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஏற்கனவே ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு பாலிஷா நடந்துச்சு. அதுக்கடுத்து அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சிருந்தாங்க. அதுவும் ஏறத்தாழ உண்மை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க ஏற்கனவே விஜய் ஏகப்பட்ட சிக்கல்ல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது நேரடியா ஏப்பா நீங்க இவருக்கெல்லாம் ஓட்டு போடுறிய அப்படின்னு யாரு ஆதவர்ஜனா ஏப்பா ரஜினிகாந்த் ரசிகர்கள் அதான் ஓட்டு போட வேண்டாம், அப்புறம் விஜய் அது அஜித் ரசிகர்கள் அதெல்லாம் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு இவரே கூப்பிட்டு சொல்றது மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் இந்த பேச்சு. அதாவது ஒருத்தரை எதிர்த்து கெடுக்கிறது ரொம்ப சிரமம், இனங்கன்ற முடியும். பார்த்துட்டு அவர் அப்படி ஆளுப்பா இவர் அப்படி ஆளுப்பா அப்படின்னு இனங்கன்ற முடியும். ஆனா அதே நேரத்தில் அடுத்து கெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். ஏன்னா அவன் அடுத்து கெடுக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு சில பேரை 10 வருஷம் ஆகும். ஏன்னா அவன் தேர்ந்தெடு நடிகனால தான் அப்படி அடுத்து கெடுக்க முடியும். அப்படி பெரும்பாலும் விஜய அடுத்து கெடுக்கிற வேலையை தான் ஆதவர்ஜனா பார்க்கிறாரு. ஆதவர்ஜனா என்னங்க பெரிய அரசியல் அறிவாளியா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஆதவர்ஜனாவுக்கு முதலமைச்சருங்கிற சொல்ல தெரியாத முதலமைச்சர் அப்படிம்பார். ஆதவர்ஜனா பேசும்போது பார்த்தீங்கன்னா நாக்கு ஒழுங்கா பெறலாது. இதுதான் ஆதவர்ஜனாவுடைய அரசியல் பேச்சு. இல்லை பொது பேச்சு எப்படி இருக்குன்னா அவர் கூட உட்கார்ந்து நல்லது கெட்டது பண்றவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சர்வ சாதாரணமா எந்தவித அரசியல் முதிர்ச்சியும் இல்லாம அதே நேரத்தில் வேற வேற இடங்கள்ல அரசியல் பயிற்சி எடுத்துக்கிட்ட யாரு ஆதவர்ஜனா இன்னைக்கு விஜய் கூட சேர்ந்திருக்காரு அப்படின்னா விஜய் நலனுக்காக சேரல, அவருடைய நலனுக்காக சேர்ந்திருக்காரு. அதையும் தாண்டி யாரோ சொல்லி எப்பா விஜய்க்கு புழுங்குற ஓட்ட நீ விழுக விடாம கொஞ்சம் பார்த்துக்க, கூட இருந்தே குழியை பறிச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னது மாதிரி நீங்க அந்த இடத்துல ரஜினிகாந்தை பத்தி பேசுறதுக்கு என்ன தேவை இருக்கு? அப்ப எந்த தேவையும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரஜினியை பேசி இன்னைக்கு ரஜினி குரல் கொடுக்குற இடத்துல இருக்கு. அதே நேரத்தில் ஆதவர்ஜனாவுக்கு ஒரு சின்னது இருக்கலாம், பாத்தியா ரஜினியே என்னை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கலாம். ரஜினி ரொம்ப தெளிவா அளவெடுத்தது மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா ரஜினியுடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருந்துச்சு, ஏன் அவர் பின்வாங்கினாரு, அவருடைய உடல்நிலை குறித்து எல்லாமே இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பேசப்படுது. அவர் மனைவி வம்படியா பாஜக மூலமா இழுத்து வந்தாங்க ரஜினியை அரசியலுக்கு அவருடைய மனநிலைக்கும் அரசியலுக்கும் ஒத்தே வராது. ஏன்னா அவர் ஆன்மீகம் அப்படி இப்படின்னு போனவர், ஆரம்பத்திலிருந்து அரசியலுக்கு அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பிள்ளைங்க பார்த்தாங்க அப்பா கொஞ்ச நாள் நல்லா இருக்கட்டும், தமிழ் சினிமாவில் அப்பா நடிக்கட்டும் அப்படிங்கிற கணக்கில் பிள்ளைங்க அவரை பின்வாங்க வச்சு வேறப்பா நீங்க நடிங்க அப்படிங்கிற இடத்துல முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதா
சினிமா வட்டாரங்கள்ல இருந்து வரக்கூடிய செய்தி. இப்படிப்பட்ட சூழல்ல ரஜினிகாந்த் அவராவே அரசியல்ல வேணாம் அப்படி சூழல் கருதி ஒதுங்கின காலகட்டத்துல ரஜினியை கொச்சைப்படுத்துறது மாதிரி ஆதவ அர்ஜுனா பேசின பேச்சு அப்படிங்கிறது ஆதவ அர்ஜுனாவுக்கு வேணா ஒரு சிலிர்க்கிறது மாதிரி இருக்கலாம். ஆனா ஆதவ அர்ஜுனாங்கிற ஒரு தனி மனுஷனை தாவேக்காவுக்கு 1-2 பேர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட அந்த ஓட்டை வேண்டாப்பா நீங்க போய் வேற யாருக்காவது போடுங்க அப்படிங்கிற கணக்குல தான் இருக்கு. அப்படி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கூட இருந்து அடுத்து கெடுக்கக்கூடிய வேலையை விஜய்க்கு ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜயை தோற்கடிக்கிறதுக்கு வெளியில இருந்து யாரும் வேண்டாம், அதை வச்சுதான் ஒரு ஆள் போதும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். நன்றி, வணக்கம்.